தனிப்பட்ட முறைங்கிறது என்ன இருக்கு? நானே தனிதானே. இவ்வளவு கூட்டத்துல உட்காந்துறதால நான் தனி மனுஷன் தானே. கரெக்ட். தனிப்பட்ட உணர்வுங்கிறது, தனிப்பட்ட உணர்வு ஈடுபாடு இல்லாம ஒரு காரியத்துல எப்படி ஈடுபாடுறது? ஏதோ கடவுள் இந்த இடத்துல உட்காத்தி வச்சுட்டாரு, அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு நிழல் வெயில்ல அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மரத்து நிழல்ல உட்காரோம், மேல காக்கா இருந்து ஏதோ எச்சம் போட்டுருது, என்ன பண்ணுவீங்க? சரிதான். ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெய்யுது, நினைச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அது மாதிரி வாழ்க்கை உங்களை நடத்திட்டு போகுதே தவிர நீங்க வாழ்க்கையை நடத்தல. வாழ்க்கை உங்க கையில் இல்லை, உங்க கையில எடுக்க முடியாது. சரி, விதிக்கப்பட்டது நடந்துருக்கு. இது எடுத்தா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். சார், ரமணமாலை, திருவாசகம் மாதிரியான விஷயங்கள் நாங்கள் அடுத்து நீங்க ஐடியா இருக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன, நீங்க கேட்ட உடனே நான் கொடுக்கணுமா? ஐயோ சார், கேட்ட உடனே கொடுத்தா சரவண பவன் ஆயிடுவேன் நான். இல்லை, காத்திருக்கோம் சார். ஆமா, காத்திருங்க.